ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பேஸ்ட்டெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் புது பேஸ்ட் வாங்கி வைக்கல, ஆனால் பேஸ்ட் காலியாயிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபோர்க்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இந்த ஃபோர்க்கை 4 இது இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு இதுவும் லாஸ்ட் இதுவும் கீழே இருக்கிற மாதிரி, சென்டரில் இருக்கிற ரெண்டுமே மேலே இருக்கிற மாதிரி, இது போல் நீங்கள் அந்த பேஸ்ட்டோட எண்டில் மாட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்டில் கையை வச்சு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்படியே மெதுவாக நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சோண்டு பேஸ்ட்டுமே வெளியே வந்துருங்க. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்டில் இருந்து இது போல் அப்படியே நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் கிளிப்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இதை வச்சு நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு உங்கள் வீட்டில் பாத்ரூமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது முடிகிற வரைக்குமே நம்ம இந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் கிளிப் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூக்குத்துற ஹேர் பின் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செவரில் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஸ்கெட்சு, மார்க்கரு, க்ரையான்ஸ், பென்சில்னு எதையாவது வச்சு இது போல் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் ப்ரெஷ் எல்லாம் பழசாயிருச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி அதை தூக்கி போடாதீங்க. அது நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. பழைய ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போது எங்கெல்லாம் நம்ம குழந்தைங்க எழுதி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள், நான் தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக போகுது. ரொம்ப ஈஸியாக நம்ம கரை எல்லாத்தையும் நீக்கிடலாங்க. கைவலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு துணியில் தண்ணியை நனைச்சிட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க எங்கே எழுதுனாங்கன்னு தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூரி சுட்ட எண்ணெய், அதுக்கப்புறம் சிக்கன், மீன், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இதை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனால் நமக்கு தூக்கி போடுறதுக்கு மனசும் வராதுங்க. இருந்தாலும் நம்ம கீழே ஊற்றிடுவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. நம்ம காசை மிச்சம் பண்ணலாங்க. இந்த மாதிரி எண்ணெயை தூக்கி போட மனசே வராதுங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் இந்த எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அது எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த 4 கிராம்பை இந்த இடிக்கல்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பட்டை, கிராம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா? அதை தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலில் நம்ம கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த பாட்டிலோட மேல் பக்கத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள், இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மேல் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழ் பக்கத்துலேயும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சென்டர் பீஸ் வந்து நமக்கு தேவையில்லைங்க. இந்த 2 பீஸ் தான் நமக்கு வந்து தேவை. இப்போ அடிப்பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மேல் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்ததை இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து அப்படியே விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து போயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்ட போகிறோங்க. இந்த ஃபெவிக்விக்கை வச்சு இந்த மாதிரி அந்த பாட்டிலில் வந்து சுற்றி போட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபெவிக்விக் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் செலோ டேப் இருந்துச்சுன்னா அந்த செலோ டேப் போட்டு கூட நீங்கள் வந்து சுற்றி நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் கடுகு, வெந்தயம் எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து ஏலக்காய் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து சுற்றி செலோ டேப் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மூடியில் வந்து ஒரு கம்பியை நல்ல நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து காலியான பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பேஸ்ட்டோட அடிப்பக்கத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டோட எண்டில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பேஸ்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு எண்டில் வந்து நீங்கள் வந்து ஃபெவிக்விக் போட்டும் ஒட்டலாம் அல்லது இந்த மாதிரி செலோ டேப் போட்டும் ஒட்டலாங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து செலோ டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த மூடிக்குள்ளே வந்து மாட்டிடலாங்க. பாருங்கள், அழகாக இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு கயிறு வந்து எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் வந்து திரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடலாங்க. உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அல்லது பேட் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு கற்பூரம் தான் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த கயிறு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து இது போல் அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுறலாங்க. அந்த மூடியோட ஓட்டைக்குள்ளே விட்டு இன்னொரு பக்கமாக எடுத்துட்டு இதை வந்து மாட்டிடலாங்க. இந்த கயிறு வந்து இந்த எண்ணெயில் படுற அளவுக்கு நீளமாக இருக்கணுங்க, அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போய் நல்ல வாசனையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனைக்கு கொசுவுமே உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. நம்ம கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வாசனையாக இருக்கும், கொசு தொந்தரவும் இருக்காதுங்க. கரண்ட் போகிறப்பவும் நீங்கள் வந்து இதை விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.